ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 14/2/2026 கருணியா KR 742க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துருக்கோம். எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சனிக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் ஏபிசி போர்டு ரிசல்ட்டை மட்டும் கொண்டு வந்திருக்கிறோம். இது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை வந்த ரிசல்ட் நண்பா. நம்மளுடைய கருணியாங்கிற கம்பெனி பேரை வச்சு வந்தது. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை 719, அதுக்கு முந்தின சனிக்கிழமை 477, அதுக்கு முந்தின சனிக்கிழமை 745 சொல்லிட்டு இப்படி எல்லாமே சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டு அந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர் இருக்குது. அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸுகள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ சனிக்கிழமைனாலே நம்மளுடைய கருணியா ரிசல்ட் தான். இந்த ட்ராவுடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸிங் சீரியல்னு கொடுத்துருக்கேன். ஸோ மிஸ்ஸிங் சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 ட்ராவிலேருந்து 8 ட்ராவுக்குள்ளே வராத நம்பர்ஸ் ஃபுல்லாகவே மிஸ்ஸிங் சீரியல் தான் நண்பா. ஆனால் இந்த நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதிகப்படியான ட்ராக்கள் வராமல் இருக்குது. அதனால தான் நான் இந்த ட்ராவுக்கு இந்த கெஸ்ஸிங்கை கொண்டு வந்திருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஸோ சீரியல் நம்பரை நம்ம இங்கே எழுதிடலாம். எப்போதும் போல் எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் வீடியோ போடும்போது அதை எழுதுறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கும். சீரியல் எண்ணுவை பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 0. ஸோ இதில் உள்ளது எல்லாமே 5லேருந்து 8க்குள்ளே நம்மளுக்கு ரிசல்ட்டுக்குள்ளே வந்தாகணும். ஏன்னா இது 3 டிஜிட்டுங்கிறதுனால. ஸோ அப்படி வராத நம்பர்ஸை நம்ம மிஸ்ஸிங் சீரியலில் கொண்டு வருவோம். அதேமாதிரி மிஸ்ஸிங் சீரியல்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் நம்மளுக்கு ஏ போர்டு அல்லது நம்மளுக்கு சி போர்டில் உட்காரதுக்கு சான்சஸ் இருக்கும். இது சி போர்டு சேனலுங்கிறதுனால நான் இதை சி போர்டுன்னு கொண்டு வந்திருக்கேன். வேணுன்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் கவனிச்சிங்கன்னா நம்ம 733லேருந்து கொண்டு வந்திருக்கோம். இதில் வந்திருக்க ரிசல்ட் நம்மளுக்கு 7 3 and 3. அப்போ இங்கே நம்மளுக்கு 7 and 3 இருக்குது. அதுக்கடுத்து ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 1 4 6, சாரி அதுக்கு மேலே ஒன்று இருக்குது 6 6 9. இந்த இடத்துல வந்திருக்க ரிசல்ட் 6 and 9. அதுக்கடுத்து 1 4 6. ஸோ புது நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல 1 அதோட 4. அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா 5 6 3 5 6 3. இந்த இடத்துல புது நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 வந்துருச்சு, 3 வந்துருச்சு, 5 புது நம்பர். அதுக்கடுத்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 4 2 9 4 2 9. ஸோ இதில் புது நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2. அதுக்கடுத்து ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 6 7 1 6 7. 1 வந்துருச்சு, 6 வந்துருச்சு, 7 வந்துருச்சு. இந்த இடத்துல நம்மளுக்கு நில். அதுக்கடுத்து ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 4 9 4 4 9 4. இந்த இடத்துல நம்மளுக்கு நில். அதுக்கடுத்து நம்மளுக்கு 7 4 5. இந்த இடத்துலையும் நம்மளுக்கு நில். அதுக்கடுத்து ரிசல்ட் 4 7 7. இந்த இடத்துல நம்மளுக்கு நில். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் பார்த்திங்கன்னா 7 1 9. இந்த இடத்துல நம்மளுக்கு நில். அப்போது என்ன நம்பர் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0வும் 8ம் இல்லை நண்பா. இதில் கவனிச்சிங்கன்னா தெரியும். 733 அப்போது நம்மளுக்கு 8 0. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 699 8 0. அதுக்கடுத்து 146. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 8 0. அதுக்கடுத்து 563 8 0. அதுக்கடுத்து 429 8 0. அதுக்கடுத்து 167 8 0. அதுக்கடுத்து 494 8 இங்கே 0. அதுக்கடுத்து 745 8 இங்கே 0. அதுக்கடுத்து 477 8 இங்கே 0. அதுக்கடுத்து கடைசி நம்மளுக்கு 719 8 இங்கே 0. ஸோ கடைசியாக ரிசல்ட் கூட நம்மளுக்கு 8 0 மையப்படுத்தி தான் நம்மளுக்கு எடுத்துருந்துருக்காங்க. ஏன்னா இதில் கவனிச்சின்னா தெரியும் 7 8 9 0 1. ஸோ இது அப்படியே லைன் நம்பர் நண்பா. லைன் நம்பர்லேருந்து 8 0 மட்டும் வெளியே எடுத்திருக்காங்க. இதை நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா 7 8 9 0 1. ஸோ இதிலேருந்து எப்படி எடுத்திருக்காங்கன்னா 7 9 1 எடுத்துகிட்டு மறுபடிக்கு 8 0 இந்த இடத்துலையும் விட்டுட்டு போயிருக்காங்க. கடைசி ரிசல்ட்டில் 8 0 மட்டும் நம்மளுக்கு லாக் பண்ணி வச்சுருக்காங்க நண்பா. ஸோ இதில் மொத்தமாக எத்தனை ட்ரான்னு கவனிச்சிங்கன்னா 1 2 3 4 5
6, 7, 8, 9, 10 10 ட்ராவ் ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்னது வந்து 5லேருந்து 8 ட்ராக்குள்ளே வரணும். ஆனால் நான் ஒரு நம்பருக்கு சொன்னேன். ஆனால் இந்த நம்மளுடைய கருணையா ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும், இந்த சனிக்கிழமை ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 10 ட்ராவ் ஆயிடுச்சு. இன்னமும் நம்மளுக்கு 2 நம்பர்ஸுமே வரல. அதனால தான் நான் இதை இந்த ட்ராவுக்கான மிஸ்ஸிங் சீரியல்னு கொண்டு வந்திருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிஸ்ஸிங் சீரியல்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து ஏ போர்டு அல்லது சி போர்டில் தான் உட்கார சான்சஸ் இருக்குது. ஸோ இது சி போர்டு சேனல்னால நம்ம வந்து இதை நம்ம சி போர்டுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கோம். இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு வேணுண்டா ஆல் போர்டில் பயன்படுத்திக்கோங்க. ஆல் போர்டு 8 அல்லது 0, 8 அல்லது 0. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் பிடிபடலை, எனக்கு டெய்லி சி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணால் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மெம்பர்ஸுக்கு தனி இங்கே தனின்னு கிடையாது நண்பா. ஸோ அதிகப்படியாக கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நம்ம மெம்பர்ஸ்க்காக எடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராவில் நம்மளுக்கு 8 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. அதே மாதிரி நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் இனி பிசிக்கான நம்ம மிக்ஸ்டு நம்பர்ஸ் போட போகிறோம்னு சொல்லிட்டு. அதனால் இந்த ட்ராவில் கொண்டு வந்திருக்கேன். பிசி மிக்ஸ்டு வந்து இந்த ட்ராவில் கிடச்சிருக்கு. பிசி நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 38, 58, 78, 98, 18. இது எல்லாமே ஸ்டைட்டில் ஃபார்மெட்டில் தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மாற்றிக்கிடலாம். இதை நான் அப்படியே ஸ்டைட் ஃபார்மெட்டில் தான் இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 30, 50, 70, 90, 10. இந்த ட்ராவுக்கான பிசி. ஏன்னா இந்த ட்ராவில் நம்ம வந்து ரெட்டைப்படை வச்சு ஒற்றைப்படையை உருவாக்கியிருக்கோம். அதுக்கான காரணம் என்ன பார்த்திங்கன்னா, இங்கே ரெண்டுமே நம்மளுக்கு ரெட்டைப்படையாக இருக்கிறதுனால நம்ம ஒற்றைப்படையில் கவனம் செலுத்தினாலே நம்மளுக்கு இதில் வந்து பிசி ஏசி கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ சி போர்டுக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருக்கனால சி போர்டுக்கு நம்மளுக்கு நம்பர் இருக்குது. அப்போ நம்ம எடுக்க வேண்டியது வந்து பிசியும் ஏசியும் தான். அதாவது பி போர்டும் ஏ போர்டும் தான். ஸோ பி போர்டு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இங்கே ரெட்டைப்படையில் இருக்கிறதுனால நம்ம ஒற்றைப்படையை வச்சு 10 பெயர்ஸையுமே நம்ம ஸ்ட்ரைட் பெயர்ஸாக கொண்டு வந்துட்டோம். ஒருவேளை நம்மளுக்கு கேம் டபுளாக இருந்தால் மட்டும் 88, 00 இது வந்து நம்மளுக்கு கேம் டபுளாக இருந்தால் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா சில நேரத்துக்கு மிஸ்ஸிங் சீரியல்ஸ் வந்து நம்மளுக்கு டபுளில் உட்கார வாய்ப்புகள் இருக்கும். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கட்டாயம் கிடையாது. ஆனால் நம்ம டெய்லி வீடியோ போட்டாலும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய நண்பர்களுடைய கமெண்ட்டுக்காக தான் நம்ம வந்து எப்போதுமே சி போர்டோடு நம்ம நிறுத்திடுவோம். ஸோ இந்த ட்ரா நம்ம வந்து பிசி போன ட்ராவிலே நம்ம ஆரம்பிச்சிட்டோம். இனி நம்ம வந்து பிசி மிக்ஸுக்கு கொடுப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெட்டைப்படை இருக்கிறதுனால ஒற்றைப்படை வச்சு உருவாக்கியிருக்கோம். ஒருவேளை ரெட்டை இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு தக்கன மாற்றுவோம். ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து எக்ஸோட வெளியும் நம்மளுக்கு வந்து ஒற்றைப்படையில் தான் காட்டுது. அதனால் நம்மளுக்கு பிசி ஹிட் ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு பெயர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணுறதே வந்து ரிசல்ட் கூட கன்ஃபியூஸ் பண்ணி தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நண்பர்கள்லாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். இது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை ரிசல்ட், கருணையோட ரிசல்ட். ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர் இருக்குது. அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதனால் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சனிக்கிழமை 14/2/2026 கருணையா KR 742க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.